சம்மருக்கு ஏத்த மாதிரி குயிக் அண்ட் ஈஸியான தக்காளி சூப் கம்ஃபர்ட் மீல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 4 பழுத்த தக்காளி பழத்த நறுக்கி வச்சிருக்கேன். இது தோசை, சாதம் 2க்குமே ஆப்ட்டா இருக்கும். 2 காஞ்ச மிளகாய் வத்தல். ஒரே ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. 4 பல்லு பூண்டு. ரசம்க்கு பதிலா இந்த இத வந்து வித்தியாசமா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. நறுக்கி வச்சிருக்க பூண்டு, மிளகாய் வத்தல டைரக்ட்டா நான் எண்ணெய் சேர்க்காம சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சின்ன டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சிருந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து லைட்டா இத 2 நிமிஷம் வதக்கிட்டு, இதில ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம விசில் விட்டுக்கலாம். இதில வந்து நம்ம வெறும் தக்காளி மட்டும் தான் சேர்க்க போறோம். வெங்காயம் கூட நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி குக்கர் மூடி போட்டு, இது ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துறலாம். இப்ப நம்ம ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. தண்ணிய மட்டும் வடிகட்டிட்டு, அந்த தக்காளி, பூண்டு இத அப்படியே வந்து நான் வந்து குக்கர்ல சேர்த்துருக்கேன். அதில சின்ன துண்டு புளி சேர்த்து, ஒரு 2 சில்லு தேங்காவ பல்லு பல்லா நறுக்குனத சேர்த்து, இதிலேயே காரத்துக்கு சின்ன டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்து, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு, இத நல்லா வழு வழு வழுன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்தத, அதே குக்கர கழுவிட்டு, இதில அரைச்சு எடுத்துட்டு வந்த இந்த தக்காளி சூப்ப அப்படியே டைரக்ட்டா சேர்த்து, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு, இது நல்லா கொதி வந்ததும், தாளிப்பு கடாயில நான் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில சீரகம், கடுகு, 1 காஞ்ச மிளகாய் வத்தல், பெருங்காய பொடி சேர்த்து ஆஃப் பண்ணா ஒரு கம்ஃபர்ட் மீல் நம்மளுக்கு தக்காளி சூப் தயார். லாஸ்ட்ல மல்லி இலை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரசம் சாதம் பதிலா நம்ம இந்த மாதிரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ் பொரியல் வச்சு தாங்க சாப்பிட்டேன். முதல் நாள் ஹெவியா சாப்பிட்டுட்டு மறுநாள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் கம்ஃபர்ட் மீல் ரொம்ப வயித்துக்கு ஆப்ட்டா இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி வெளியில போயிருந்தேங்க. பார்த்தா அவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்தது. வீடியோ எடுக்கணும்னே நினைக்கவே இல்ல. இங்க நம்ம நிக்கிறது வந்து பெல்கூர் ஸ்கொயர் கிட்டக்க தான் நிக்கிறோம். அ அவ்ளோ அழகா இருந்தது. இப்ப நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து சம்மர் வரப்போது. ஆனா, இப்ப நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்ல தான் இருக்கோம். எங்க பார்த்தாலுமே இந்த அவளோட கட்டட அமைப்பு எல்லாம் அவ்ளோ நல்லா இருந்தது. சுத்தீரும் நான் நின்னு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். எவ்ளோ அது மேல இருக்க ஸ்கையோக்கும், கீழ இருக்கிற அந்த இதுக்கும் கிளைமேட்டுக்கும் பார்க்கவே ரொம்ப ரம்மியமா இருந்ததுங்க. உங்களுக்கும் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கீழ எப்படி இருந்துச்சு இந்த பிளேஸுன்றதையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்ப்ரிங் அப்படின்றதுனால நெறைய இடத்துல பூக்களா பார்க்க முடியுது. இது வந்து பார்க்கறதுக்கு அப்படியே மல்லிகை பூ மாதிரியே இருந்தது. நடுவுல நின்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எடுத்து அ நம்ம ஒரு டான்ஸ் ஏதாவது ஆடி அப்படி எடுத்தாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. 2 பக்கமும் காரு, மேல வந்து ஒயிட் கலர் பூ, நடுவுல நம்ம நெனச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமா இருந்தது. உண்மையாவே இந்த இடத்துல நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு ரொம்பவே மனசுக்கு ரொம்ப அமைதியா ரொம்ப நல்லா இருந்தது. பாப்பாவ ஸ்கூல்ல விட்டுட்டு நான் நல்லா இந்த ரோட்ல வாக் பண்ணிட்டு வந்தேங்க. பாய்.